நம்மை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 37, 25, 26 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீதிமானை குறித்தும் அவன் சந்ததியை குறித்தும் ஆண்டவர் இந்த இடத்திலே அழகாக பேசுகிறார். நீதிமானுடைய சந்ததி எந்த விதத்திலுமே கையேந்தி நிற்கக்கூடிய அளவில் ஆண்டவர் விட மாட்டாராம். அதோடு மட்டுமல்ல, நீதிமானையும் ஆண்டவர் கைவிட மாட்டார் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் உண்மை உத்தமத்தோடு அவரை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த நாட்களை பார்க்கும் பொழுது அதை பார்க்க முடிகிறதா? நீதிகள் புரட்டப்படுகிறது. ஒருவேளை உண்மையா இருக்கிறவர் பார்த்தா இவெல்லாம் பொழைக்க தெரியாமன் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்னைக்கு காலங்கள் மாறிவிட்டது. அவர்கள் தானே கஷ்டப்படுகிறார்கள். அவள் வாழ்க்கையில எங்க மேல வந்து விட்டார்கள் பாருங்கள். குறுக்கு வழியில் போகிறவர்களாம் எவ்வளவு பெரிய ஆளாய் மாறிவிட்டார்கள். எவ்வளவு காரியங்களை அவர்களால் செய்ய முடியுது. அவள் நினைத்ததெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி அநேகர் சொல்லுவது உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீதிமானை ஆண்டவர் கைவிட்டதே இல்லையாம். அதோடு மட்டுமல்ல, அவருடைய சந்ததி அப்பத்துக்காக எங்கேயாவது கையேந்தி சாப்பாட்டிற்காக வழி இல்லாமல் ரோட்டில் தெருவில் நின்றதும் இல்லை என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதுதான் உண்மை. சமயத்தில் ஒரு ஆய்வை எடுத்திருக்கிறார் அமெரிக்க தேசத்துல. அந்த ஆய்வு சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், 200 ஆண்டுகளுக்கு முன்பாக நல்ல புகழ்பெற்று வாழ்ந்த மனிதருடைய சந்ததிகள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பதற்காக ஒரு ரிசர்ச் பண்ணினார்களாம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்து நீதிமானாய் உண்மையாக இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அவனுடைய சந்ததிகள் இன்று இப்பொழுது வரை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது, இப்ப ஏறக்குறைய ஒரு 250 பேர் அதிகமானவர்கள், பெரும்பாலவர்கள் டாக்டர்களாக, சயின்டிஸ்டாக, ப்ரொஃபசர்ஸாக, என்னமா பார்த்தா சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நன்றாக செட்டில் ஆகி ஆண்டவருக்கு மகிமையாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதை பார்த்தார்களாம். அடுத்து 200 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நல்ல வசதியாக குறுக்கு வழிகளை போய் பணம் சம்பாதித்து உலக பிரகாரமாய் பாவத்திலும் சாபத்திலும் வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்த மனிதனுடைய சந்ததியை பார்க்கும் பொழுது, பெரும்பாலானோர் கைதிகளாக சிறையில் இருக்கிறதையும், அநேகருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டதையும், நிறைய அடிமையா வேலை செய்கிறது, அவனுடைய சந்ததிகள் அப்படிப்பட்ட ஒரு விதத்தில் தான் இருந்ததாம். அந்த ரிசர்ச் அதை தான் சொல்லுகிறது. ஒவ்வொருடைய சந்ததிகளை பார்க்கும் பொழுது நீதிமானின் சந்ததி இன்று வரை கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். நீதிமானாய் மாறாமல் உலக பிரகாரமாய் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து குறுக்கு வழியில முன்னேறிய சந்ததி பரிதாபமான ஒரு நிலைமையில் தான் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் அதனாலதான் நீதிமானை அவர் தள்ளாட விட மாட்டார், கைவிட மாட்டார், கூடவே இருப்பேன்னு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை எனக்கு ஆண்டவர் கையில கொடுத்து, ஆண்டவரே இன்னும் என்னென்ன குறை என் வாழ்க்கையில இருக்குது அதை எடுத்து போடுங்க, நான் உண்மை உத்தமமா வாழ விரும்புறேன்னு சொல்லி விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது அதற்கான பலனை கொடுப்பாரு, வழிகளை திறப்பாரு, தைரியம் கொடுப்பாரு, நடத்துவாரு. நாம் நினைக்கிறோம் ஏதாவது கஷ்டப்பட்டு எப்படியாவது இல்ல, உண்மையான வழியில சம்பாத்தியம் பண்ணி ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதம். குறுக்கு வழியில வருகிற பணம் ஆசீர்வாதம் கிடையாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நினைக்கலாம் சேர்த்து வைக்கிறோம் என்று சொல்லி அது சாபமாகத்தான் இருக்க முடியும். இந்த காரியத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய சந்ததி நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை நீதிமானாய் ஆண்டவர் மாற்றும்படியாய், நீதி சேகர்களாய் மாற்றும்படியாய் கரத்துல கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இதனால் நாளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ கைவிடப்பட்ட நிலைமையில, தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை வேதனையோடு கூட இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்றி எந்தெந்த இடங்கள்ல என்ன காரியங்களை செய்ய நீர் எதிர்பார்க்கிறீர், அதற்கு தக்க தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளத்தக்கதாய் நீர் அல்லது அவர்களால் முடியாவிட்டால் மாற்றத்தை ஏற்படுத்தி நீர் விரும்புகிற பாதையில் நடக்க, நீர் விரும்புகிற விதத்தில் தங்கள் வாழ்க்கையை அப்பா பிரயோஜனமாக மாற்றிக்கொள்ள நீர் கிருபை கொடுப்பீராக. தைரியப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை எடுத்து போடுங்கப்பா. நம்மை சார்ந்து கொண்டு நீதியின் பாதைகளில் ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அதே போலப்பா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆனால் அதன் முடிவு மரண வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய பாதையில உம்மை நோக்கி பார்த்து உமக்கு பிரியமாய் உம்மை நேசித்து ஒரே ஒரு வாழ்க்கை உண்மை உத்தமாமை பின்பற்றி கடந்து வர உதவி செய்வீராக. செய்வதற்காக ஸ்தோத்திரம். அதுதான் சந்ததிகளுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அப்படி மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதியான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நீதிமானை ஆண்டவர் கைவிட மாட்டார், அவருடைய சந்ததியும் கைவிடப்படுவதில்லை. ஒருவேளை உண்மையாக இருந்து என்ன பலன், எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிருக்கலாம்? இல்லை, கடைசி வரை உண்மையாக இருங்கள். கைவிடப்படுவதும் இல்லை,
சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை பார்ப்பீர்கள். இப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.